இப்பவும் இருக்கிறார்களா என்றால் அமெரிக்காவில் புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஒவ்வொரு என்ஜிஓக்களும் புலனாய்வுத்துறையாகத்தான் இருக்கு. அது அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்ப அந்த ஒவ்வொரு என்ஜிஓக்களும் புலனாய்வுத்துறை என்னும் போது அவர்கள் தளமாக இல்லாட்டியும், அதாவது ஒரு பிசிக்கலாக இராணுவ பிரசனம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய புலனாய்வுத்துறை எல்லா இடங்களிலும் அவர்கள் இருப்பார்கள். 1987 ஆண்டுகளில் கூட அவர்கள் பெங்களூரிலும் ஒரு அலுவலகத்தை வைத்திருந்தார்கள், டெல்லியிலும் ஒன்றை வைத்திருந்தார்கள், கொழும்பிலும் ஒன்றை வைத்திருந்தார்கள். அது அந்த காலத்திலேயே என்றால் இப்ப அவர்களுக்கு அதனை இலகுவாக அதனை மெயின்டைன் பண்ண முடியும். அவ்வாறு அவர்கள் மெயின்டைன் பண்ணுவதால் தான் உடனடியாக இலங்கையில உங்களுக்கு தெரியும் வார்கம்பே தொடர்பாக உடனடியான தகவல் பறந்தது அமெரிக்காவுக்கு. அதே போல உடனடியான தகவல்களை அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு எச்சரிக்கைகளையோ அல்லது அந்த தாக்குதல் தடுப்பு உத்திகளையோ அவர்களால் இலகுவாக செய்ய முடிவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நிழல் நிர்வாகமா போல அவர்களின் புலனாய்வு கட்டமைப்பு இலங்கையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும்.